என்ன சூர்யா, என்ன விஷயம்? இல்லடா, சந்தியாக்கு ஒரு ஜுவல்ஸ் எடுக்கணும். அதான் வெண்பாவை கூட்டிட்டு போனாதானே சந்தியாக்கு என்ன பிடிக்கணும் அவளுக்கு தெரியும். அதுக்கு தான் நானும் வருவேன். இல்லடா, நாங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வரோம். அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். டேய், சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதடா. வெண்பா நான் இல்லாம வரமாட்டா, அதனால நான் வந்து தான் ஆகணும். வேற வழி இல்லை. இல்லடா, அவ வாரேன் என்று சொல்லிட்டாளே. சூர்யா ரொம்ப பண்ணாதேன்னா நானும் வருவேன். சரி, அப்போ வெண்பா கூட்டிட்டு அப்படியே கிளம்புவோமா? இல்லடா, ஒரு 1/2 கழிச்சு போவோம். இந்து வாரேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவள் வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு அப்புறம் கிளம்புவோம். எதுக்குடா அவளை இங்க கூப்பிடுறீங்க? இந்து உனக்கு பிடிக்காது தான், ஆனா அந்த பொண்ணு இப்போ ஆபத்துல இருக்காடா. ஹெல்ப் பண்றது தப்பு இல்லைல்ல, அதுவும் வெண்பா கிட்ட கேட்டிருக்கா. சரி, வரட்டும், பார்ப்போம். எனக்கு என்னமோ இதுவும் நடிப்பு மாதிரி தான் தோணுது. இது அந்த தனசேகர் ஈஸ்வரி பிளானா இருந்தா என்னடா பண்ணுவ? இல்லடா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. இருந்தா என்னடா பண்ணுவ? அப்படி இருந்திருந்தானா மாயாவும் சக்திராஜ் அந்த பாட்டியில போட்டிருந்த பிளான் எப்படி நமக்கிட்ட சொல்லியிருப்பா? என்னடா பேசுற? எனக்கு என்னமோ எல்லாமே பிளான் மாதிரி தான் தோணுது. சரி, உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு, இன்னைக்கு அவ வருவாள்ல, பேசுவோம், சரியா? என்ன ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் நடக்க போல? எவ்வளவு நேரம் டி இந்த வாரின்னு சொல்லிட்டு போனேன், இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கா? வசந்தி சித்தியோட அண்ணன் பசங்க வந்திருந்தாங்க. அப்புறம் மகேஷுக்கும் கார்த்திக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மேலே வரலான்னு இருக்கும்போது இந்து வந்தான். இந்துகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா செக்கு கேட்டாங்க. அப்பாவுக்கு செக்கை கொடுத்துட்டு இந்துவை கூட்டிகிட்டு வரேன். இந்து உள்ள வா. இந்து வந்துட்டாளா? ம். சூர்யா, உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள். ஓ, வாழ்த்தல எனக்கு தேவையில்லை. நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பேசிட்டு கிளம்பு. உன்னை பார்த்தாலே பிடிக்கல. சூர்யாண்ணா, சரி சரி, அவன் அப்படித்தான். சொல்லி இந்து. இந்த ஃபைலில் என்னோட டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு. எனக்கும் தனசேகருக்கும் எடுத்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டு இந்தாங்க பாருங்க. ஆமாம், நீ டிஎன்ஏ டெஸ்ட் எப்படி எடுத்த? அது தனசேகரோட முடி எடுத்து. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக என்னை நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதான் ஆதாரம் வேணுமே. நான் அவரோட பொண்ணு. இப்போ வேணா கூட இதில் நான் ஏதாவது மாற்றி வச்சுருப்பேன் நீங்கள் நினச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட அவரோட முடியை நான் கொண்டு தான் வந்திருக்கேன். என்னோட பிளட்டும் தரேன், நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் அவர் பொண்ணு கிடையாது. இவ தனசேகர் பொண்ணு இல்லடா. டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. தனசேகர் பொண்ணு இல்லைன்னா அப்ப எப்படிடா இவ தனசேகர் கிட்ட? இரு, அதை பத்தி கேட்போம். இந்தோ, தனசேகர் உங்க அப்பா இல்ல, அப்ப எப்படி நீ அவர்கிட்ட? எனக்கு தெரிஞ்சதையும் நான் கண்டுபிடிச்சதையும் சொல்கிறேன். சொல்லு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா வெண்பா? என்ன, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நீ எதுக்கு வெண்பா கிட்ட அவ கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்குதா? இல்லை, ஒரு காரணமாக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ப்ளீஸ் வெண்பா, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு கூட பிறந்தவங்க 4 பேர். 4 பேரா? ஆமாம், சித்தி பசங்க. அவங்களும் என் கூட பிறந்தவங்க தான். நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம். ஐயோ வெண்பா, நான் அதுக்காக கேட்கல. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டேன். என் கூட பிறந்தவங்க நான், என் மலர் தங்கச்சி. இப்போ அதில் உங்களுக்கு என்ன வேணும் இந்து? எனக்கு நல்லா தெரியுமா நீங்கள் 2 பேர் தானே. இவ எதுக்குடா வெண்பா கிட்ட இப்படி கேள்வி கேட்கறா? தெரியலடா. இந்தோ, நீ எதுக்காக இப்போ வெண்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் உனக்கு இவ்வளவுதான் தெரியுமா எதுக்கு கேட்கற? நீ எதுக்கு வந்து அதை பேசிட்டு கிளம்ப வேண்டியதானே? இல்லை, ஒரு காரணமாக தான். புரியல இந்தோ. உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் வெண்பாக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரும் கேட்கறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அது அது நான் எப்படி சொல்லுவேன் இந்தோ? நீ என்ன சொல்ல வரே அதை சொல்லு. என்னோட இந்த முகத்துக்கு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? என்ன உளறிட்டு இருக்க? இல்லை சூர்யா, உண்மைதான் சொல்கிறேன். இந்த முகத்துக்கு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு, அதுதான் என்னோட உண்மையான முகம். சூர்யா சொல்லும் போது நான் நம்பல. இப்ப நீ சொல்றத பார்த்தா நீ எதுவும் பிளான் பண்ணி உள்ள வந்திருக்கியா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அது நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? இந்து, உண்மையை சொல்லு. ஈஸ்வர் எதுவும் பிளானை போட்டு நீங்கள் உள்ளே வந்திருக்கியா? ஐயோ, அப்படிலாம் கிடையாது வெண்பா. ஒன்றே மட்டும் நான் கேட்குறேன், நீங்கள் ட்வின்ஸா? இல்லை, நான் ட்வின்ஸ் கிடையாது. நான் அப்புறம் என் தங்கச்சி. ஏன் அப்படி கேட்குற? சரி, நான் உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன். இங்கே யாரும் வரமாட்டாங்கல்ல? யாரும் வரமாட்டாங்க, தைரியமாக சொல்லு. ஏய், நீ என்ன பண்ணுற? எதுக்கு முகத்தை கிழிக்கிற? இந்த முகத்துக்கு பின்னாடி தான் அந்த என் உண்மையான முகம் இருக்குது. அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இவன் என்ன நான் சொல்கிறா? எனக்கும் தெரியல, இவன் எதுவும் நாடகம் நடிக்கிறாளா இல்லை உண்மைதான் சொல்கிறாளான்னு. இது எப்படி? டே ராஜா, அங்கே பாரு. என்னாச்சு? 2 பேரும் எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்க? திரும்பி பாரு. இல்லை, இது எப்படி? என்னால் நம்ப முடியல. அது எப்படி என்ன மாதிரியே இருக்காவ? எனக்கும் தெரியல வெண்பா, ஆனால் எனக்கு என்னமோ எங்கேயோ சந்தேகமாக இருக்கேன். நீ எப்படி என்ன மாதிரி இருக்க? எனக்கும் தெரியாது. நான் உங்களை ஆஃபீஸில் வச்சு பார்க்கும்போது தான் எனக்கும் ஷாக்காக இருந்தது. அதான் உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். என்ன ராஜா, அப்படி என்ன மாதிரியே இருக்கா? ஆனால் எனக்கு ஒட்டி பிறந்தவங்க யாரும் கிடையாது. இந்து, நீ விளையாடல. நீ எதுவும் வெண்பா மாதிரி டூப்ளிகேட் முகத்தை வச்சு எதுவும் கேம் ஆடுறியா? இல்லை சூர்யா, நீங்கள் வேணா இப்போ கூட என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். இது என்னோட ஒரிஜினல் முகமே இதுதான். அதுதான் என்னோட டூப்ளிகேட்டு. அதுதான் ஈஸ்வரி அவங்கள மாதிரி இருக்கணுமணி எனக்கு செஞ்சு வச்சிருக்க டூப்ளிகேட் முகம். சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா இது எப்படி? எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? உன்னோட பிளட் எனக்கு வேணும். தாரேன். எதுக்கு வெண்பா? எல்லாம் ஒரு காரணமாக தான் ராஜா, சொல்கிறேன்.
சரி, நீ உன்னோட அந்த முகத்தை போடு. ம். இப்போவாது நீங்கள் என்னை நம்புறீங்களா? சரி, நீ கொஞ்ச நாளைக்கு இந்த முகத்தை நீ கலத்த வேண்டாம். இந்த முகத்தோட இரு. நீ அவங்க கூட இருந்து அவங்க என்ன பிளான் போடுறாவு என்ன ஏதுன்னு நீ சொல்லு. அப்புறம் போகும்போது உன்னோட பிளட் எனக்கு வேணும். நாங்கள் இப்போ வெளியே தான் போகிறோம். என் கூட வா. உன்னோட பிளட்டை தந்துட்டு நீ போ. நீ என்கிட்ட பேசுகிறது எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் உன் உயிருக்கு ஆபத்து வரலாம். சரி இந்து, உன்னை அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்கல்ல, நீ கீழே போ. சாப்பிட்டுட்டு நான் இப்போ வரேன். இல்லை வேண்டாம், நான் கிளம்புறேன். இல்லை இல்லை, நீ கீழே போ. அம்மா இப்படி விட மாட்டாங்க. நீ கீழே போ. ம். அம்மா அவகிட்ட எதுக்கு பிளட் கேட்டா? டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. யாருக்கு? அவளுக்கும் என் அப்பாவுக்கும். என்ன சொல்ற வெண்பா? தனசேகர் எங்கள் அப்பாட்ட டிரைவராக வேலை பார்த்தவன் தான். நான் பிறந்ததுக்கப்புறம் தான் அப்பா மாமா எல்லாருமே பிரிஞ்சிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ரகசியம் இருக்கே, அது அப்பா கிட்ட இப்போ கேட்க முடியாது. ராஜா, வீரா மாமா கிட்ட கேட்கலாமா? அப்பா கிட்டயா? ஆமா ராஜா, வெண்பா சொல்றது சரிதான். வீராப்பா கிட்ட கேட்டாதான் நமக்கு இதுக்கான விட தெரியும். அது எப்படி அந்த இந்து நம்ம வெண்பா மாதிரியே இருக்க முடியும்? எங்கேயோ இடிக்குது. சரி ராஜா, இப்போதைக்கு இது வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்ம வீரா மாமா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். எல்லாருமே ரொம்ப கல்யாண விஷயமா சந்தோஷமா இருக்காங்க. அதை ஏன் கெடுத்துக்கணும்? இது நமக்குள்ளே இருக்கட்டும். சரி வெண்பா. ஆனா எனக்கு என்னமோ அந்த தனசேகர் ஈஸ்வரி தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. சரி, இந்து பற்றி நமக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் இந்துக்கு அங்கே சேஃப்டி இருக்காது. எவ்வளோ சீக்கிரம் இந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வரமோ அவ்வளோ சீக்கிரம் இந்துக்கு நல்லது. அந்த சக்தியை பற்றி இந்து சொல்லியிருக்கா. எப்போ வேணாலும் இந்துவிட்ட அவன் தப்பாக நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்துவை சீக்கிரமாக இங்கே கூட்டிகிட்டு வரணும். இந்துக்கு அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சாலும் அவன் உயிருக்கு ஆபத்து தான். அதுங்க என்ன வேணால் பண்ண வாய்ப்பு இருக்குது. சூர்யாண்ணா, நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்க வேண்டாம். அது ஏதோ நடந்து முடிஞ்சிட்டு கெட்ட கனவாக நினச்சி அதை மறந்துடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கேன். நீங்கள் இப்போ உங்களுக்கான ஒரு லைஃபு உங்களுக்கு அழகாக அமையுது. அதை மட்டும் நீங்கள் யோசிங்கண்ணா. பழசு எதுவும் வேண்டாம். அதை வச்சு அவகிட்ட கோபமாக பேசுகிறது எதுவுமே வேண்டாண்ணா, ப்ளீஸ். நீ சொல்றது புரியுதுமா. நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். சரி, கீழே போகலாமா? ஆமாம், ஏதோ வசந்தியத்தையோட அண்ணன் பசங்க வந்திருக்கான்னு சொன்னேன். ஆமாம் ஆமாம், மேரேஜுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். சரி சரி வெண்பா, பா கீழே போகலாம். சூர்யா வாடா. சரிண்ணா, அப்போ உங்களுக்கும் ஏதோ கடைக்கு போகணுன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புவோமா? சரிம்மா, கிளம்பலாம். நானும் வருவேன். ஏய் வாரது சரிதான்டா, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டா போ. மாற்றிட்டு வரேன். கீழே போங்க, நான் வரேன். சரி ராஜா. இந்த தனசேகர் ஒரு வேளை மாமாவை பழி வாங்குறதுக்காக எதுவும் வேண்டாம் வேலை பண்ணி வச்சிருக்கானா? தெரியலடா, அப்படி கூட இருக்கலாம். எனக்கு என்னமோ இதை கண்டுபிடிச்சாலே என் அப்பா அம்மா சாவுக்கும் யாரு காரணம்னு தெரிஞ்சிடும். சே, இது தாவணி வேற அத்தை எடுத்து வந்துட்டாங்க. பிடிக்கவே இல்லை. ஏய், பார்த்து வர மாட்டேன். நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் தான் வந்து இடிச்சிங்க. ஓ, எனக்கு கண்ணு தெரியல நீ சொல்றியா? இல்லை இல்லை, நீங்கள். ஏய், நீ இந்த கார் முன்ன வந்தவ தானே நீ? அதானே, அங்கே கார் முன்னவில் வந்த. இப்போ என்ன இடிச்சிட்டு எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றியா? ஆமாம், உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை? எதுவும் திருட வந்தியா? இல்லை இல்லை, நான் வெண்பாவை பார்க்க வந்தேன். மூஞ்சியும் சரியே இல்லை. நவளு. ஒரு நிமிஷம். என்ன எதுக்கு நிற்க சொன்னீங்க? நீ இப்போ என்ன சொன்ன அவளை பார்த்து? நான் என்ன சொன்னேன்? இங்கே பாரு, இந்த பேச்செல்லாம் உன் வீட்டோட இருக்கணும். இது ஏன் வீடு, புரியுதா? கல்யாணத்துக்கு வந்தியா, முடிச்சியா, கிளம்புனியா இருக்கணும். தேவையில்லாமல் என்ன பார்க்க வந்தவங்கள, என்ன சம்மந்தப்பட்டவங்கள தேவையில்லாமல் பேசுன இந்த வெண்பா யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். ஓ வீடா? இது என் அத்தை வீடு. ஏதோ உனக்கு மட்டும் சொந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இது என் அத்தைக்கும் சொந்தம். ஏதோ உங்களுக்கு மட்டும் சொந்த மாதிரியே பேசாதீங்க. அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு கிளம்பணுமா? நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு கிளம்பல முடியாது, இங்கே தான் இருப்போம். ஏன்னா இது என் அத்தை வீடு. ஓசிச்சோத்துன்னு உட்காந்துட்டீங்க. கேவலமா இல்லை? ஏய், யாரை பார்த்து நீ என்ன சொன்ன? யார் ஓசிச்சோரு? உன்னதான் சொன்னேன், நீ தான் ஓசிச்சோரு. விருந்தாளியா வந்தா விருந்தாளி தானே கிளம்பணும். இங்கே டேரா போட முடிவு பண்ணோம். அப்போ ஓசிச்சோரு தான் நம்ம சொல்லுவோம். தெண்டமாக போட வேண்டியது இருக்கும். ஏய், என்னை பார்த்து எப்படி சொன்ன? இரு. அத்தை அத்தை, யாரை வேணா கூப்பிடு, எனக்கு பயமே இல்லை. இப்போ நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். வெண்பா வேண்டாம், விடுங்க. நீ அமைதியா இருந்தோ. மன்னிப்பு கேளு. என்னாலலாம் இவட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. ஆமாம், முன்ன பின்ன தெரியாத வீட்டில் நடு வீட்டில் வந்து நின்னா திருடியா வந்திருக்கேன் தான் கேட்க முடியும். பாரு, என் சித்திக்காக தான் பொறுமையா இருக்கேன். இல்லை செவிழு பிஞ்சிரும். ஏய் அத்தை, என்னாச்சு? எதுக்குமா கத்துன? நந்தினி, எதுக்கு கத்துன? அத்தை, நாங்கள் உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். யாரு? நம்ம சந்தியாவோட மேரேஜுக்காக வந்திருக்கோம். ஆனா இவ என்னை பத்தி ஓசிச்சோருன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லைம்மா, வெண்பா அப்படி சொல்ல மாட்டாளே. நீ என்ன பண்ண? ஏய், நீ அங்க பேசுனது போதும். இந்து கிட்ட சாரி கேளு. என்னமாச்சு? ஏமா கோபமா இருக்க? அத்தை, நீங்க அவகிட்ட போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவ என்ன ஓசிச்சோருன்னு சொன்னா. கல்யாணம் முடிச்சா நாங்க கிளம்பணுமா? அது எப்படி அத்தை? உங்க வீடு தானே இது. உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அப்ப எங்களுக்கு இங்க உரிமை இருக்குல்ல அத்தை, நாங்க இங்க இருக்கிறதுக்கு. அவ எப்படி என்ன பார்த்து ஓசிச்சோருன்னு சொல்றா? என்னம்மா வெண்பா, என்னம்மா? இல்ல சித்தி, அனாவசியமா ஒருத்தங்கள தேவையில்லாம பேசுனா
அதுவும் அவங்க தப்பு பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டால் எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆனால் உங்கள் நந்தினி வந்து அவளா இடிச்சுக்கிட்டு இந்துவை பார்த்து நீ என்னை திருடி வந்தியா அப்படி இப்படின்னு அவளை பார்த்து என்ன நம்ம கேட்குறா? அது மட்டும் இல்லை, என்கிட்டே ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறா. நான் அவளை எத்தனை வயசு மூத்தவ. என்னம்மா நந்தினி, நீ இப்படி பண்ண நினைச்சு கூட பார்க்கல. அப்படியே அண்ணி புத்தி என்னத்த எங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? பார், நீ முதல்ல இந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்டு உள்ள போ. அத்தை, சாரி கேட்டுட்டு உள்ள போன்னு சொன்னேன். உங்களை வந்து இடிச்சதுக்கு ரொம்ப சாரி. அம்மாடி வெண்பா, அவ சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டா, மனசுல வச்சுக்காதம்மா. அம்மா, அவ ஏதோ பேசின தப்புதாம்மா, மன்னிச்சிருமா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி, நீங்க போங்க. சரிம்மா. என்ன வெண்பா இப்படி பேசிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தோ விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.